சன் டிவியில் டெலிகாஸ்டான சந்திரகுமாரி சீரியலில் ருத்ரா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தது மூலமாக மக்களுக்கு அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா சண்முகநாதன். இவங்க பிக் பாஸ் தமிழ் ஷோவில் கலந்துக்கிட்டது மூலமாக மக்கள் மத்தியில் இன்னுமே பிரபலமானாங்க. இந்த ஷோக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க பிக் பாஸ்ல இருக்கும்போதே இவங்களோட கணவர் யார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து கேட்கப்பட்டுச்சு. சம்யுக்தாவும் அந்த சமயத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோவிட் டைமில் என்னோட கணவர் துபாயில் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு வர விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு போயிருந்த சமயத்துல தான் விஜய் பாவனாவை சந்திச்சேன். அவங்களும் என்னோட ஃபிளாட்ல தான் இருக்காங்க. அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த துரோகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இப்ப வரைக்கும் டிவோர்ஸ்க்காக போராடிட்டு இருக்கேன். அவர் துபாயில இருந்துட்டு டிவோர்ஸ் தராம அலைய விடுறாரு அப்படின்னு கண் கலங்கி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம்யுக்தாக்கு கடந்த பிப்ரவரி மாசம் டிவோர்ஸ் கிடைச்சது. சம்யுக்தாவே அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டதா ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சம்யுக்தா சீக்கான அழைக்கப்படுற கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்தோட மகன் அனிருதா ஸ்ரீகாந்தை காதலிக்கிறதாகவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அனிருதாக்கும் அவருடைய முதல் மனைவி ஆர்த்தி கூட விவாகரத்து ஆயிடுச்சு. இந்த ஒரு நிலையில சம்யுக்தாவும் அனிருதாவும் டேட் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல் வெளியாக காரணமே அனிருதாவும் சம்யுக்தாவும் கப்புலா போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. தீபாவளி அப்போ அவங்க ஷேர் பண்ண போஸ்ட்ல கூட ரெண்டு பேருமே ஜோடியா தான் இருந்தாங்க. பலருமே கமெண்ட்ஸ்ல ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. மேலும் அனிருதா மற்றும் சம்யுக்தாவும் இப்படி அவங்கள வாழ்த்தி வர கமெண்ட்ஸை லைக் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை மறைமுகமா உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இதை மேலும் உறுதிப்படுத்துற விதமா சம்யுக்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாவனா சம்யுக்தா கூட டான்ஸ் ஆடுற வீடியோவை ஷேர் பண்ணி கல்யாணத்துல சங்கீத் ஃபங்க்ஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி சொல்லிட்டு கடைசியில ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லி இதை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்காங்க. ஆனா பலருமே கமெண்ட்ல சம்யுக்தாக்கும் அனிருதாக்கும் கல்யாணமாக போறத மறைமுகமா நீங்க சொல்லிட்டீங்க, சீக்கிரமே கல்யாண நாளை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வராங்க. சீக்கிரமே இவங்க திருமணம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது.